ஃப்ரெண்ட்ஸ், தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கான வரனை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சிந்துஜா, வயது 29 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா உடையார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு கவர்மெண்ட் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாப்பு வாங்கிக்கிட்டு தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடையே இங்கே படித்து இப்போ வேலையும் வாங்கிட்டதுனால இப்போ இவங்க உடனடியாக திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்கள மாதிரியே டீச்சர் லைனில் இருக்கிற மணமகன் தான் வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டீச்சர் வேலையில் இருக்கிற மணமகன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசதி குறைவாக இருந்தாலும் ஓகே, ஜாதி வேறு ஜாதியாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த மணமகள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மணமகன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா அன்பாக பார்த்துக்கணும், எந்த வித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இவங்களுக்கு ஒரு 20 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் கல்யாணத்துக்கு வேண்டிய சீர்சானத்தை எல்லாம் செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி மேலும் இவங்க அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோட பொண்ணோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா வனிதா ஸ்ரீ, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பிளாஸ்டிக் கடையை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மடம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. அது இல்லாமல் ஒரு 2-3 பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக பிளாஸ்டிக் கடை நடத்திட்டு வராங்க. இவங்களும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் தாங்க நடத்திட்டு வராங்க. அவர் சமீபத்தில் ஹார்ட் அட்டாக்கில் தவறிட்டதுனால இவங்க இப்போ அதை ரன் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் தனிமையில் தாங்க வசிக்கிறாங்க. அம்மா அப்பாவும் இவங்களுக்கு இல்லைங்க. யாரும் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கிற இவங்களுக்கு நல்ல ஒரு அன்பான துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் காசு பணம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜாதியும் முக்கியம் இல்லை, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும். கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேலை இல்லைனாலும் சம்மதம். அதாவது என்னுடைய இந்த பிளாஸ்டிக் கடையை என்னுடைய வேலை செஞ்சாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே, இல்லை அப்படி வர முடியாத பட்சத்தில் எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவங்களோடய நான் போகிறதா இருந்தாலும் ஓகே, திருமணமாகி குழந்தை இருக்கிறவராக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.